அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று. எந்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு யார் முன்னாடி கேவலப்பட்டு வெட்கப்பட்டு போனீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார், பதில் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் இலட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். யாரு முன்னாடி இங்க வெட்கி தலை குனிஞ்சு யாரெல்லாம் உங்களுக்கு கேவலமா பேசுனாங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அவர்கள் முன்னாடி உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படும்படிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ரெட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுத்து நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சினா நீங்க எந்த காரியத்துல சோர்ந்து போய் தளர்ந்து போய் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தீங்களோ, அந்த காரியத்துல மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மைகளை செய்து நிரந்தர மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத, யாரும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிரந்தர நித்திய மகிழ்ச்சியையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் வழியாக உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து, இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வெட்கப்பட்ட எந்த இடத்துலயும், எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்துல 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, நீங்க எந்த காரியத்துல வெட்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் 2 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஐயோ, நமக்கு திருமணம் நடக்கலையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? என்னோட காரியம் என்னாச்சு, என்னுடைய வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் திருமணம் நடக்கலன்னு எனக்கு எவ்வளவா பேசுறாங்க, குழந்தை இல்லைன்னு எனக்கு எவ்வளவா பேசுறாங்க, எனக்கு இன்னும் படிச்சு இவ்வளவு பெரிய படிச்சிருக்க, இன்னும் ஆனா ஒரு வேலைக்கு போகாம இப்படி இருக்குன்னு சொல்லி கேவலமா பேசுறாங்களா? எதை குறிச்சு உங்க சொந்த குடும்பம் உங்களை வெறுத்தாலும் சரி, உங்க உற்றார் உறவினர்கள் உங்களை பழகினவங்க நெருங்கினவங்க உங்களை கேவலமா பேசினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, நீர் விட்ட அந்த கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு களிப்பை தருகிறார், ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், 2 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இதை விசுவாசித்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வ உலகில எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இயேசுப்பா, அந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, உடைய ஜனங்கள் எந்த காரியத்திலே ஆண்டவரே வெட்கப்பட்டு போயிருந்தாலும் தகப்பனே, அந்த வெட்கத்துக்கு பதிலாக நீ 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, ரெட்டிப்பான பலன் உண்டுன்னு சொன்னீங்களே, நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. நீர் அப்படியே சொன்னபடி உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, குழந்தை வாக்கி உண்டாக உதவி செய்யுங்க, நிரந்தர வேலை கிடைக்க கிருபை செய்யுங்க தகப்பனை, சொந்த குடும்பத்துல தலை நிமிர்ந்து வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைங்க மதிக்காம ஒரு வேலை இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர சாமி, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனம் திரும்புதலை கொடுத்து பெற்றோர்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே அப்பா, நீர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர தகப்பனை, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் 2 மடங்கு பலனை தர வல்லவராயிருக்கிறார். இரண்டத்தனையான பலன் உண்டு, பலன் வரும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். God bless you.